Hello my dear 10th standard students. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். ரிவிஷன் எக்ஸாம் முக்கியமா இல்ல பப்ளிக் எக்ஸாம் முக்கியமா அப்படின்னு. ரிவிஷன் எக்ஸாம் மார்க் முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பப்ளிக் எக்ஸாம் உடைய மார்க் தான் இம்பார்ட்டன்ட். பட் இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸை ஒரு படியா யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த பப்ளிக் எக்ஸாம் உடைய ப்ரிப்பரேஷனை கவர் பண்றோம், அதுதான் ஒரு ஸ்மார்ட்டான இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ ரிவிஷன் எக்ஸாமுக்கு நீங்க பண்ணக்கூடாத ஒரு தப்பை நான் இப்போ சொல்லிடுறேன், விச் இஸ் படிச்சதையே திருப்பி படிக்காதீங்க. ஓகே, ஸோ ரிவிஷன் எக்ஸாமுக்கு படிக்காத क्वेश्चंस ஏதாவது இருக்கு, படிக்காத சாப்டர் இருக்கு, படிக்காத போர்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா கம்ப்ளீட் பண்ணுங்க. சோ தட் ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல நம்ம படிக்காத क्वेश्चंस எல்லாத்தையுமே படிச்சிட்டோம்னா செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமோ தேர்ட் ரிவிஷன் எக்ஸாமோ நமக்கு சூப்பரான ஒரு பிராக்டிஸ் ஆகும், ட்ரைனிங் ஆகும் இருக்கும். சோ தட் இந்த ரிவிஷன் எக்ஸாம் யூஸ் பண்ணியே நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு சூப்பரா ப்ரிப்பேர் ஆயிடலாம். இந்த ரிவிஷன் எக்ஸாம் உடைய ப்ரிப்பரேஷனுக்கு சோஷியல்ல நீங்க சூப்பரான மார்க் வாங்குறதுக்கு ரெண்டு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. அது என்னது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அண்ட் தென் क्वेश्चन பேப்பர். ஸோ இதை பத்தி கவலையே படாதீங்க, நான் உங்க டைத்தை வேஸ்ட் பண்ண போறதே கிடையாது. குயிக்கா எல்லாரும் இப்பவே என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் PDF கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கு, டாப் 5 மார்க்ஸ் இருக்கு, 8 மார்க்ஸ் இருக்கு. அது கூடவே சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு क्वेश्चन பேப்பர், ரிவிஷன் எக்ஸாம் क्वेश्चन பேப்பரும் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ் உடைய क्वेश्चन பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்க்கு அதுல இருக்கக்கூடிய क्वेश्चन எல்லாத்தையுமே படிச்சிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதுல படிக்காம ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா கம்ப்ளீட் பண்ணிடுங்க, சரியா? சோ எல்லாருமே மறக்காம PDFs அழகா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 6:30க்கு சயின்ஸ் லைவும் இருக்கு, சோஷியல் லைவும் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, நிறைய பேருக்கு சோஷியல் எக்ஸாம் இருக்கு. சோ நம்ம இன்னைக்கு வந்து 8 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் பிளஸ் மேப் அண்ட் டைம் லைன் நம்ம குயிக்கா வந்து முடிக்கலாம். சோ 6:30 to 9:15 9:30 வரைக்கும் இன்னைக்கு லைவ் இருக்கும். மறக்காம எல்லாருமே அந்த லைவ் செஷனை வந்து அட்டென்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரியில் சாப்டர் வைஸாக ஷார்ட் ஆன்சர்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட், லாங் ஆன்சர்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு 10 சாப்டருக்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஜியாகிரஃபிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் கிவ் ரீசன் அண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அந்த PDFல இருக்கு. ஓகே, ஸோ சோஷியல் பொறுத்த வரைக்கும் இந்த கிவ் ரீசன் அண்ட் தென் டிஸ்டிங்விஷ் பிட்வீனை மறக்காம சூப்பராக பார்த்துட்டு போயிடுங்க. அதே மாதிரி சிவிக்ஸ் அண்ட் தென் எக்கனாமிக்ஸ்லையும் ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ 5 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் என்னெல்லாம் படிச்சுட்டு போகணும், what are all the top 5 marks அப்படின்னு ஹிஸ்டரியில உங்களுக்கு சாப்டர் வைஸா என்னெல்லாம் 5 மார்க்ஸ் இருக்கு, லைக் மோஸ்ட் ரிப்பீட்டடா கேட்ட 5 மார்க்ஸ் அப்படின்னு 10 சாப்டருக்குமே கொடுத்துருக்கோம். அடுத்து அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜியாகிரஃபிலையும் என்னென்ன 5 மார்க்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போகணும். அண்ட் தென் கமிங் டு த சிவிக்ஸ்ல இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் அண்ட் தென் எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இன்னைக்கு லைவ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 மார்க்ஸ்லாம் தான் நம்ம படிக்க போறோம். ஸோ 6:30 லைவை மறக்காம எல்லாருமே வந்து அட்டென்ட் பண்ணிடுங்க. இப்போ 8 மார்க் क्वेश्चंस பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியில இருந்து மேஜரா படிங்க, பட் ஜியோகிராஃபில இருந்து வரலாம், புக் இன்டீரியர் क्वेश्चन வரலாமா, தாராளமா வரலாம். அப்ப சாய்ஸ்லயாவது நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா क्वेश्चंसுமே நம்ம கவர் பண்ண தான் போறோம். பட் இப்போ நான் இங்க லிஸ்ட்ல காட்டக்கூடிய இந்த क्वेश्चंसல ஏதாவது 1-2 நீங்க மிஸ் பண்ணியிருந்தா கூட அதையும் சேர்த்து முடிச்சு வச்சிருங்க, சரியா? சோ 8 மார்க்ஸ்ல இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுற ஒரு क्वेश्चனுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். சோ ஜியோகிராஃபில பாத்தீங்க அப்படின்னா புக் இன்சைட் क्वेश्चனும் வந்திருக்கு, அதை நான் 5 மார்க் லிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். டைம் லைனுக்கு ஈஸி ட்ரிக் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்க என்ன பண்ணலாம்னா அதே PDFல நீங்க இங்க கிளிக் பண்ணி சூப்பரா வந்து பார்க்கலாம், சரியா? ஸோ மீட் யூ தேர் இந்த லைவ் செஷன். எல்லாருமே PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நிறைய மேரத்தான்ஸ் பிளான் அப்கமிங் இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.